ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ்டா. ரெடியா ப்ரோ? சிஸ்டர் உங்களையும் தான் ரெடியா? ஏன்னா அவர் ரெடி ஆகிட்டாருங்க. யாரா அவர் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களையும் என்னையும் படித்தவருங்க. எதுக்குடா ரெடின்னு கேட்குறீங்களா? உங்கள் ஃப்யூச்சரையும் என் ஃப்யூச்சரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ரெடி. நான் ரெடி ஆகிட்டேன். என் ஃப்யூச்சரை ஒரு ரூட் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கேன். உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தையை போய் சொல்கிறான் என் பிள்ளைகிட்டன்னு சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு வந்துட்டேன். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா இந்த ஜோக்கு இருக்கிறான் பாருங்க, இந்த ஜோக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஜோக்கு, நீலாம் வேஸ்ட்டு மொக்க அப்படின்னு சொல்லி பிசாசு. அவன் என்ன பண்ணுவான், நீலாம் ரெடி ஆனால் அவன் தோற்றுருவான். அவன் தோக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு ரெடியாக விடுறதில்ல. நீங்களும் ரெடியாக வரீங்க. 4 நாள் பயங்கரமாக நான் வார்த்தைக்குள்ளே போய்ட்டு ஒரு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். ஆண்டு உங்களுக்கு ரெடி போடுவார். நீங்கள் ரெடியாக போகிறீங்க, அவ்வளோதான். உங்களை ரெடி பண்ண போகிறது அதுதான் எனக்கு என்ன எழுப்பியிருக்காரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டா, நான் யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இயேசு உங்களை நோக்கி, என்ன மறைச்சு உங்களை நோக்கி, உங்களை தான் பிரதர் சிஸ்டர், உங்களை தான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உடனே உங்களுக்குள்ளே வரும், நானும் பரிசுத்தமாக தான் வாழ்கிறேன். நாளைக்கு எங்கே நடக்குது அப்படின்னா, நாளை என்பது ஃப்யூச்சர். ஓகே, 4 நாள் நல்லா இருந்துட்டு 5ஆவது நாள் திரும்பியும் பழைய குருடி கதவை துரடின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, தெரியல எனக்கு வரல. அந்த மாதிரி போயிடுவோம் நம்ம. நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணிருக்கேன். 4 நாள் நல்லா இருப்பேன், ஆண்டு அற்புதம் பண்ணுற திரும்பியும் போய் பண்ணுறோம். ஆண்டு பாவம் புள்ள இருக்கான்னு நினைப்பார். அவருக்கு தெரியும் திரும்பியும் போய் உழுவான்ட்டு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் உங்களை நீ அடிக்காமல் வச்சிருக்காரு, நான் என் புள்ள பரிசுத்தமாவும் அப்படின்னு தானே. ஆனால் இந்த ஜோக்கு இருக்கிறான் பாருங்க, கண்ணுக்கே தெரியாத ஜோக்கு. நீலாம் உருப்படவே மாட்டேன், வேலைக்காக மாட்டேன், ஆய்க்காக மாட்டேன், கில்ட்டி கான்சிட்டு கொடுத்து ஆண்ட்ராய்ட சேர விடாமல் அவர் நம்மளை குறித்து வச்சுருக்க ஃபியூச்சர் பிளான், அடுத்த கட்ட பிளான் எல்லாம் அதமாக்கிட்டு அவன் பின்னாடி ஓட வச்சுன்னு கூட்டுமே பாதாளத்தை தட்டுவான். மோசமானவன் அவன். ஏன்னா இவன் கூட இருந்தால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாரு, உங்கள் ஃபியூச்சர் உங்களுக்கு காட்டுவாரு, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்களே. இப்போ எனக்கு காட்டுறாரு, அவர் உங்களுக்கு காட்ட சொல்லிட்டாருல, உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. சகோதரா சகோதரி, உங்ககிட்ட தான். நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட போதுமா, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் அவர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. பரிசுத்த உள்ள இருதயம் இல்லைன்னா அவர் உள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணலாம், நன்மையான காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஜோக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உள்ள கச்சடா தான் பண்ணுவான். ஐயா அந்த பொண்ணை பாரு, இந்த பையனை பாரு, அங்கே போ, அங்கே கொள்ளடி, திருட்டு, பொய் பேசி, இதுதான் சொல்லி கொடுப்பான். அவன் நாசமாக போகிறவன். அவன் நாசமாக போயிட்டான். நம்மளை நாசமாக போய் வைக்கிறதுக்காக நம்மளை ரெடியாக விடாமல் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம ரெடி ஆகிட்டோம்னா, நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா, நம்மளை குறித்து திட்டங்களை அதிசீக்கிரத்தில் வல்லமையாக மகிமையாக நம்மளை கொண்டு நடத்த அவர் அதிக வல்லராக இருக்கார். ஆர் யூ ரெடி? நீங்கள் ரெடினா ஐ ஆம் ரெடின்னு கமெண்ட்டில் தம்ஸ்அப் இல்லை, ஐ ஆம் ரெடின்னு கமெண்ட் அடிங்க, ஜோம் பண்ணுங்க. ஓகே, ஐ ஆம் ரெடின்னு கமெண்ட் போடுறது மட்டும் இல்லை பிரதர், ரெடி ஆகணும். ரெடியாக டைம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, முடிவு பரியந்தம் வந்துன்னே இருக்குது, அங்கங்கே வாரு கீருனுக்குது. ஸோ ப்ளீஸ் ஆண்டவரை போய் தேடுங்க, அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் ஒழுங்காக ஓடுங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நாள் இல்லை, பத்திரிக்கை சொல்கிறேன். லவ் யூ, காட் பிளஸ் யூ.